கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் அப்படின்னாவே ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறது அப்படி தான். அப்புறம் ஒரு ஐடி கார்டு யூஸ் பண்ணிவிட்டு மந்த்லி சேலரி வாங்கிட்டு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சக்ஸஸ் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போது ஒரே ஒரு மொபைல் ஃபோன் போதும், ஒரு மனுஷன் ரீல்ஸ் போடுறான், யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுறான், பிராண்டு ப்ரமோஷன் பண்ணுறான், மந்த்லி வந்து லேக்கில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைடில் இன்ஃப்ளூயன்சர் லைஃபு, இன்னொரு சைடில் ஆஃபீஸ் லைஃபு. இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஜாபு, ஃபேம் இருக்கும், ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஆன்லைனில் இன்கம் வரும். இன்னொரு சைடு ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்டேபிளாக சேலரி வரும், கேரியர் சேஃப் தான், ஸ்ட்ரக்சர்டு லைஃபாக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்ப இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப் வந்து ஒரு லக்ஸரி மாதிரி தெரியும், ஆஃபீஸ் லைஃப் வந்து ஒரு சேஃப் மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளார மென்டல் ப்ரெஷர், கன்சிஸ்டன்சியாக டென்ஷன் இருக்கும், பாஸோட ப்ரெஷர் இருக்கும், ஆன்லைனில் நிறைய பேட் கமெண்ட்ஸு, ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, சேலரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ பல ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸு நாமும் இன்ஃப்ளூயன்ஸாக மாறிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பல இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஸ்டேபிளாக சேலரி இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சைலண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, அப்போது எது ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறது, இன்ஃப்ளூயன்சர் லைஃபா இல்லை ஆஃபீஸ் லைஃபா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இன்ஃப்ளூயன்சரோட லைஃப் ரியாலிட்டியை பார்ப்போம். இது வந்து இவங்க இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்டு வந்து க்ரியேட்டர் எக்கானமி. ஸோ இன்ஃப்ளூயன்சர்னால் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறது தான். என்னென்ன பிளாட்ஃபார்மில், யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு அந்த மாதிரி. சரி, இது ஏன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீடம் தாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஃபீலிங். நீங்கள் நினச்ச டைமுக்கு நீங்கள் நினச்சதை பண்ணலாம். அதே போல் ஆஃபீஸ் டைமிங்னு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு பாஸும் யாரும் கிடையாது. இதில் இருக்கிற பெரிய அட்ராக்ஷனே அன்லிமிட்டெட் இன்கம் தாங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது ஆஃபீஸுக்கு போய் வித்தின் அ மந்தில், வித்தின் இயரில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் குயிக்காக ஃபேம் ஆகிட்டா, ஒரு வீடியோ வைரலானால் போதும், உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். சரி, டெய்லி இன்ஃப்ளூயன்ஸோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, வீடியோவை ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், கண்டென்ட் ஐடியாஸை க்ரியேட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. சரி, இதில் இருக்கிற என்ன டென்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், டெய்லி கண்டென்ட் புதுசு புதுசாக வேணும், ஆன்லைனில் நிறைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வல்கராக இருந்ததுன்னா உங்களை அது அஃபெக்ட் பண்ணும். இன்கம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், மென்டலி நீங்கள் வந்து ரொம்ப பேர்ன் அவுட் ஆயிடுவீங்க. சரி, இதில் இருக்கிற எமோஷ்னல் ட்ரூத் என்ன அப்படின்னா, பல இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கேமரா முன்னாடி ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் கேமராவை ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் லைஃப் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும், இப்போ ஆஃபீஸ் லைஃப் அப்படிங்கிறது இதுதாங்க ட்ரெடிஷ்னல் கேரியர் சிஸ்டம். நீங்கள் ஆஃபீஸ் லைஃபோட ஸ்ட்ரென்த் என்னென்னா ஃபிக்ஸ்டு சேலரி, ஸ்ட்ரக்சர்டு ஒர்க்கு, சோசியல் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும், ஸ்டேபிளான ரொட்டீன் இருக்கும். இது ஏன் இன்னமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா செக்யூரிட்டி தாங்க. மந்த் எண்டு வந்தால் உங்களுக்கு சேலரி வந்துடும். டெய்லி ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெய்லி மார்னிங்கு எப்பயும் போல் ஆஃபீஸ் கிளம்புவீங்க, டிராஃபிக்கு, மீட்டிங்கு, அந்த மந்த் எண்டுக்குள்ளார டெட்லைனு, பாஸோட ப்ரெஷரு, ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸு, அவ்வளோதாங்க ஆஃபீஸ் ரியாலிட்டி. இதில் இருக்கிற டென்ஷன் என்னென்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான், லிமிட்டட் ஃப்ரீடம் தான் இருக்கும், சேலரி வந்து உங்களுக்கு லிமிட்டாக தான் இருக்கும், அன்லிமிட்டட்லாம் கிடையாது, ஃபிக்ஸ்டு சேலரி தான் வரும் எவ்ரி மந்த் அவுட்டு. அதுக்கப்புறம் ரொட்டீன் பேர்ன் அவுட்டுங்க. இதுதான் நீங்கள் வந்து டெய்லி இதே தான் பண்ணணும், மந்த்லி இதே தான் பண்ணணும், இயர்லி இதே தான் பண்ணணும், பல இயர்ஸ்க்கு இதே தான் ரொட்டீனாக இருக்கும். சரி, இதில் இருக்கிற எமோஷ்னல் ரியாலிட்டின்னு பார்க்குறப்போ பல எம்ப்ளாயீஸ் வந்து இந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து வெளியே வரணும், சைலண்ட்லி வந்து அவங்க வந்து ரொம்ப இதை வந்து கனவு கண்டுகிட்ருக்காங்க, இதுலேருந்து வெளில வரணுன்னு. சரி, இதில் மணி கம்பேரிசன்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து அன்லிமிட்டெட் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குங்க. திடீர்னு அவங்க எவ்வளோ லெவலுக்கு வேணால் ஹையாக ரீச் ஆகலாம். அதே போல் ஹை ரிஸ்க்கும் இருக்குங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் மேலே போகிறீங்களோ அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து மறுபடியும் கீழே வந்துருச்சுன்னா அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியணும், அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கணும். ஆஃபீஸுங்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேபிள் ப்ரிடிக்டபிள் இன்கம் தாங்க, அது வந்து ரொம்ப சேஃபும் கூட. சரி, ஃபேமு, ப்ரைவேசி, இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப் வந்து பப்ளிக் லைஃப் தாங்க. ஃபேம் வந்தால் நீங்கள் வந்து ஃப்ரீடம் சம்டைம்ஸ் குறைஞ்சிரும். ஆஃபீஸ் லைஃபுங்கிறது ப்ரைவேட் லைஃபுங்க. வெளியில் வந்து இன்ஃப்ளூயன்சர் லைஃப் வந்து கிளாமர் மாதிரி தெரியுங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார டெய்லி ப்ரெஷர் தான், வியூஸ் இல்லைன்னா உங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஆஃபீஸ் லைஃபும் போரிங் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்டெபிலிட்டி இருக்கும்.
ஸோ ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக 2030க்குள்ளார இந்த கிரியேட்டர் எக்கானமி வந்து ஹியூஜாக க்ரோ ஆகும். ஏஐ டூல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ஃப்யூச்சரில் பயங்கர க்ரோயிங்காக இருக்கும். பர்சனல் பிராண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சர் பவர்ஃபுல் ஸ்கில்லாக கூட இருக்கும் இது பர்சனல் பிராண்டிங்கிறது. ஃப்யூச்சர் ஸ்ட்ராட்டஜின்னு பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரை வந்து ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் ஸ்கில்லு, பர்சனல் பிராண்டிங்கு, கண்டென்ட் க்ரியேஷன். ஸோ இது எல்லாம் 3ஐயும் கம்பைன் பண்ணுவாங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கண்டென்ட் க்ரியேஷன் இருக்கட்டும், ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், பர்சனல் பிராண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப மேஜர் ரோலாக இருக்கும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பர்சனல் பிராண்டிங். இது நீங்கள் மறுபடி ஃப்யூச்சரில் நிறைய கேள்விப்படுவீங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னா ஃபேம் மட்டும் பத்தாதுங்க, பொறுமையாக இருக்கணும், கன்சிஸ்டன்சி வேணும், கம்யூனிகேஷன் உங்களுக்கு டெவலப் ஆகணும், டிசிப்ளினாக இருக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். இதுதான் உங்களை வந்து சர்வே பண்ண வைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 1% உங்கள் தாட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணால் இந்த வீடியோவோட சக்ஸஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்ஃப்ளூயன்சர் லைஃப் பெட்டரா இல்லை ஆஃபீஸ் லைஃப் பெட்டரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.